அமெரிக்காவிலே ஒரு சபை. அந்த சபையிலிருந்து ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த சாட்சி என்னை மிகவும் வியப்படை செய்தது. அந்த சாட்சி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு சபை கூடுதல் நடந்தது. அந்த சபை கூடி அந்த உபதேசி வார்த்தை எடுத்து பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ண முடித்த பின்னாடி அவர் கடைசியிலே வர்ஷிப் செய்வதற்காக எல்லாரையும் எழுப்பி நிற்க வைத்து தேவனை துதிக்கும்படியாக சொன்னார். அப்பொழுது தேவன் எல்லாரும் துதித்தார். துதித்து கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கி கண்ணை திறந்து, நீங்கள் தேவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அப்பொழுது எல்லாரும் நாங்கள் அப்படி இப்படி என்று அநேக சத்தத்தோடு அந்த சத்தமும் கேட்டது. அந்த நேரத்தில் முன்னாடி இருந்த ஒரு 4 பேர் மாத்திரமே, நான் உபதேசி சொல்லுகிறதை முற்றிலுமாக நான் கீழ்ப்படிவேன் என்று அவர் சொன்னார். ஒருவர் இன்னொரு சொன்னார், நான் ஆத்மாவிலே முழு இருதயத்திலிருந்து நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன் என்று இன்னொரு சொன்னார். இன்னொரு, நான் எப்பொழுதும் என்னுடைய வாயிலே சோத்திர பலிகள் இருக்கும், அதனாலே தேவன் என்னை நேசிப்பார் என்று இன்னொரு சொன்னார். ஆனால் நீங்கள் சற்றேனும் கவனிங்கள், அங்கே ஒரு நீக்ரோ மனிதர், அவர் அங்கே நின்று கொண்டு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு அவரிடத்தில் கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கீவர் டு கீவர்னார். அதாவது இந்த கவரிலிருந்து இந்த கவர் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் என்று அவர் அப்படியே ஒரு கத்தினார். அப்பொழுது எல்லாரும் துதிக்க இறங்கினார்கள். கடைசி ஜபமானது அந்த நீக்ரோ சகோதரிடத்தில் கொடுத்தார். அந்த நீக்ரோ சகோதரர் 25 நிமிடம் மூச்சு விடாமல் தேவனை துதித்து, அந்த இடத்துல அவர் துதித்த விதானத்தை ஜனங்கள் பார்த்ததுமே எல்லாருடைய உடம்பிலிருந்து ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது. பிறகு ஜபத்தை முடித்த பின்னாடி தான் அவர் மூச்சு எடுத்தார். பிரியமான தேவஜனமே, அந்த இடத்துல நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த கவரிலிருந்து இந்த கவர் என்று சொல்லப்படுகிறது அவருடைய வார்த்தை. அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன சொன்னார் சொல்ல தெரியாமல் கீவர் டு கீவர் என்றார். இந்த கவரிலிருந்து அந்த கவர் என்றார். அதனாலே தேவன் அவருக்குள் இறங்கி அவரை மகிமைப்படுத்தினார் என்பது எவ்வளோ ஒரு வியப்பான காரியம், எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம், எவ்வளோ ஒரு அதிசயமான காரியம். பிரியமான தேவஜனமே, தேவன் வார்த்தையில் இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை. அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அப்பொழுதுதான் உங்கள் மத்தியில் இறங்கி உங்களோட பேசுவார், உங்களோட அவர் கேட்பார். ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி.